ஒழுக்கம் இருக்கும் ஒவ்வொரு துறையும் அழகாக இருக்கிறது. இதனால்தான் பழங்கால சிற்பங்கள், சித்திரங்கள், எழுத்து உட்பட அனைத்தும் ஒழுங்காக அழகாக இருக்கின்றன. நாம் நல்லது செய்தால் ஈஸ்வரன் நமக்கு கை கொடுப்பார். அவர் நமக்கு கை, கால், கண் ஆலோசிப்பதற்கு புத்தி கொடுத்திருக்கிறார். இந்த சக்தியும் புத்தியும் இருக்கும்போதே திருந்துவதற்கான நல்ல செயல்களை செய்ய வேண்டும். எக்காலமும் நமக்கு உறவாக இருந்து உதவி செய்பவன் அம்மையப்பன். அவனை விட உலகில் நமக்கு வேறு உறவு இல்லை. தினமும் 1000 முறை கடவுள் நாமாவை கூறினால் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிதும் உதவியாக இருப்பதுடன் இடைஞ்சல் வராமலும் காக்கும். குடும்ப பொறுப்புகளை கவனிப்பது முதல் பணி. அடுத்து பொது ஜனங்களுக்கும் பணியாற்றி புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும். கட்டுப்பாடு இருந்தால்தான் முன்னேற முடியும். கட்டுப்பட்டு நடப்பதற்கு அடக்கம் வேண்டும். அகங்காரம் போனால்தான் அடக்கம் வரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.